எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிளாஸ் ஏ ஐடி அகாடமில சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமா, தகவல் பாதுகாப்பு சம்மந்தமா நம்ம வகுப்புகள பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அதில முதல்ல நம்ம எத பத்தி விவாதிச்சோம் அப்படின்னா, தகவல் சேகரிப்பு அப்படின்றத பத்தி விவாதிச்சோம். இந்த தகவல் சேகரிப்பு பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான தலைப்புகள்ல வந்துட்டே தான் இருக்கும். அதாவது 90% தலைப்புகள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய மறைமுக வேலை என்ன அப்படின்னா, தகவல் சேகரிப்பு தான். இப்ப நம்ம பார்க்க போற தலைப்பு நெட்வொர்க் ஸ்கேனிங், இணைப்பை ஆராய்தல். ஆனாலும் இணைப்பை ஆராய்ஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, தகவல் தான் சேகரிக்க போறோம். அதனால தகவல் தொழில்நுட்பத் துறையில் தகவல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. எவ்வளவுக்கு எவ்வளவு தகவல் பாதுகாக்கப்படுகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. சரிங்களா? ஸோ, அந்த வழிமுறையில பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போறது நெட்வொர்க் ஸ்கேனிங். நெட்வொர்க் என்பது என்ன அப்படின்னா, 2 கணினிகளோ, இல்லை கணினி சார்ந்த ஏதாவது ஒரு டிவைஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி 2ம் அதற்கு மேற்பட்டு எவ்வளோ வேணாலும், குறைந்தபட்சம் 2 அது இணைஞ்சு இருந்தா, அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க்கை ஆராயிறது. சரிங்களா? இந்த நெட்வொர்க் ஆராய்தல் இருக்கு இல்லைங்க, இணைப்பை ஆராய்தல். இந்த இணைப்பை ஆராய்வதன் மூலியமாக அந்த ஆராய்ச்சி செய்பவருக்கு என்ன தகவல் கிடைக்கும் அப்படின்னா, செக்கிங் ஃபார் லைவ் சிஸ்டம்ஸ். எந்தெந்த கணினிகள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கு அப்படின்றத இதன் மூலயமா பார்க்கலாம். அதுக்கப்புறம் செக்கிங் ஃபார் லிசனிங் போர்ட்ஸ். லிசனிங் போர்ட்ஸ்னா ஓப்பனிங் போர்ட்ஸ். போர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா வழிகள். அப்போ கணினிக்கு உள்ளே போகக்கூடிய வழிகள்லாம் எந்தெந்த வழிகள்லாம் திறந்துருக்கு. அதுக்கப்புறம் பேனர் கிராபிங். அதில் என்ன விதமான கணினி மென்பொருள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவாய்ட் ஐடிஎஸ் டிடெக்ஷன். ஐடிஎஸ்னா இப்போ கணினிக்கு உள்ள செக்யூரிட்டி மாதிரி ஒரு கணினிக்குள்ளே யாராச்சும் வராங்களா அப்படின்றத போட்டு கொடுத்துருவார், அலர்ட் பண்ணுவார். சரிங்களா? அவர் தான் ஐடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய விரிவாக்கம் பார்க்கணுன்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வல்னரபிலிட்டி ஸ்கேனிங். அதாவது எங்காவது பலவீனமாக இருக்கா அப்படின்றத ஆராயிறது. அதுக்கடுத்து ப்ராக்ஸி சம்பந்தமாக ஏதாவது பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத பார்க்கறது. அதுக்கப்புறம் இது எல்லாம் பார்த்துட்டு ஒரு நெட்வொர்க் டயக்ராம் போடுறது. இதெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஐபி ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதா சொல்கிறாங்க. சரிங்களா? சரி. முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, அதாவது லைவ் பிசியை டிஸ்கவர் பண்ணுறது, அதனுடைய ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கிறது, அதனுடைய ஓப்பன் போர்ட்ஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கணினி மென்பொருள் ஓஎஸை பார்க்குறது, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கணினியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் என்னென்ன சர்வீசஸ் சேவைகளில் வேலை இருக்குது அதில் அந்த கணினியில் அப்படின்னு பார்க்குறது. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த கணினியில் எந்தெந்த இடத்துல பார்த்திங்கன்னா வீக்காக இருக்குது, பலம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்குறது. இதுதான் என்ன நோக்கம் அப்படின்னா ஆராய்தலின் நோக்கம். அதாவது இணைப்பை ஆராய்தலின் நோக்கம். நெட்வொர்க் ஸ்கேனிங் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பார்த்தோம்ல நெட்வொர்க் ஸ்கேனிங். சரிங்களா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் நம்ம எதாவது விடுபட்டிருக்குமா
இல்லை சொன்னதெல்லாம் சரியாக தான் இருக்குதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அப்படியே லைக்கும் பண்ணி விட்டுருங்க பிடிச்சிருந்தால். சரிங்களா? அடுத்த பதிவில் நம்ம இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.